வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர் லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை. இன்னைக்கு நீங்கள் காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறீங்கன்னா உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியாக குறைக்கிறதுக்கு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன்னா இன்னைக்கு காய்கறி மார்க்கெட்டில் விலை அதிகமாகவும் விலை குறைவாகவும் கிடைக்கிற காய்கறிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா விலை குறைவான காய்கறிகளை அதிகமாக வாங்கி உங்களுடைய செலவுகளை குறைங்க. இன்னைக்கு பெரிய வெங்காயம் கிலோ 20 ரூபா, தக்காளி கிலோ 15 ரூபா, பீன்ஸ் கிலோ 60 ரூபா, முட்டைக்கோஸ் கிலோ 20 ரூபாய்க்கு கிடைக்குது. சின்ன வெங்காயம் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பூண்டு கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. இஞ்சி கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. உருளைக்கிழங்கு கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முருங்கைக்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கேரட் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை மிளகாய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கத்திரிக்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அவரைக்காய் கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. காலிஃப்ளவர் பூ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை பட்டாணி கிலோ 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. குடமிளகாய் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மக்காச்சோளம் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. காளான் ஒரு பாக்கெட் 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பாலக்கீரை ஒரு கட்டு 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முருங்கைக்கீரை ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மல்லித்தலை ஒரு கட்டு 6 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. புதினா ஒரு கட்டு 3 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கருவேப்பிலை கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாழைப்பூ ஒன்று 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பஜ்ஜி மிளகாய் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பீட்ரூட் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முள்ளங்கி கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நூகுல்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சவுச்சவ் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. புடலங்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. பாகக்காய் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சுரக்காய் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோவக்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கொத்தவரங்காய் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரசாணிக்காய் கிலோ 12 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வெள்ளை பூசணி கிலோ 12 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அடுத்து கிழங்கு வகைகளோட விலைகளை பார்த்துடலாம். கருணைக்கிழங்கு இன்னைக்கு கிலோ 55 ரூபாய்க்கு கிடைக்குது. சேனைக்கிழங்கு கிலோ 50 ரூபாய்க்கு கிடைக்குது. சேப்பக்கிழங்கு கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வெள்ளரிக்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மாங்காய் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அகத்திக்கீரை ஒரு கட்டு 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சிறுகீரை ஒரு கட்டு 12 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரைக்கீரை ஒரு கட்டு 12 ரூபா. தேங்காய் ஒரு பெரிய சைஸ் தேங்காய் ஒன்று 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. எலுமிச்சங்காய் கிலோ 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாழைக்காய் ஒன்று 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாழைத்தண்டு ஒன்று 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சக்கரவள்ளி கிழங்கு கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. அடுத்ததா இன்னைக்கு நம்மளுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியாக குறைக்கிறதுக்காக விலைக்குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கிற காய்கறிகள் என்னென்னு பார்த்துடலாம். இன்னைக்கு புதினா ஒரு கட்டு 3 ரூபா, மல்லித்தலை ஒரு கட்டு 5 ரூபா, வாழைக்காய் ஒன்று 10 ரூபா, அரசாணிக்காய் கிலோ 12 ரூபா, வெள்ளைப்பூசணி கிலோ 12 ரூபா, தக்காளி கிலோ 15 ரூபா, உருளைக்கிழங்கு கிலோ 15 ரூபா, மக்காச்சோளம் கிலோ 15 ரூபா, சுரக்காய் கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பெரிய வெங்காயம் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கேரட் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முள்ளங்கி கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மாங்காய் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முட்டைக்கோஸ் கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பீட்ரூட் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. இந்த 15 வகை காய்கறிகள் தான் இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த காய்கறிகளை உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்கி உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியாக குறைச்சிக்கோங்க. நீங்கள் இன்னைக்கு கடைக்கு காய்கறி வாங்குறீங்க அப்படின்னா ஏலம் வர்ற இடத்துல லாரியிலேருந்து மூட்டையாக வாங்கினீங்கன்னா நல்ல லாபம். வீட்டுக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா மொத்த விலை கடைகளில் அரை கிலோலேருந்து 1 கிலோ வரைக்கும் மொத்தமாக உங்களால் வாங்கிக்கிற முடியும். இதே மாதிரி இன்றைக்கி விலைக்குறைவாக கிடச்சிக்கிட்டு இருக்கிற பழங்களோட லிஸ்ட்டு தெரியணுன்னாலும் சரி, அல்லது பூக்களோட லிஸ்ட்டு தெரியணுன்னாலும் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோ வெளிவருது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்க போகிறதுக்கு முன்னாடி விலைக்குறைவான பொருட்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி உங்களுடைய செலவுகளை குறைச்சி லாபத்தை அதிகரிச்சுக்கலாம். நன்றி.